ரைட். ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಈ ಗಾಡ್ಸ್ ಹೌಸ್ ಜೂಮ್ ಸಂಡೇ ಆರಾಧನೆಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இந்த காட்ஸ் ஹவுஸ் ஜூம் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாருமா நான் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஒரு 2 பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஒரு கன்னட பாடல், ஒரு தமிழ் பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ಕನ್ನಡ ಹಾಡು, ಒಂದು ತಮಿಳ್ ಹಾಡನ್ನ ಹಾಡಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ஹalleluya. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಸ್ವಾಮಿ, ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சரி ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நேரத்துல கர்த்தாவே இந்த அருமையான நேரத்தை எங்களை கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. ஏசப்பா, இந்த நேரத்துல கர்த்தாவே இந்த உலகத்தை முழுக்க அழகா எங்களை பாதிக்கப்பட்டு எங்களுக்கு வேதனை கொடுக்கிற இந்த கொரோனா வைரஸ்ல கர்த்தாவே எங்க மத்தியில நீங்க எடுத்து போடுவீராக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சுவாமி, என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேசத்துக்காக ஜெபம் பண்ண போது நீங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நேரத்துல கர்த்தாவே எங்க எல்லாரும் கூக்குறல நீ கேட்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த தேசத்தை அலக்கடிக்கிற இந்த பொல்லாத ஆவியில் இந்த பொல்லாத இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து எங்களை விடுவீங்க சுவாமி. ஏசப்பா, எங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா, எவ்வளவு பேர் இதனால பாதிக்கப்படுகிறாங்க கர்த்தாவே. எவ்வளவு பேர் இதனால ஏசப்பா வருகாலத்தினால எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, எவ்வளவு பேர் வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் கர்த்தாவே. இந்த வைரஸ் எங்க மத்தியில இருந்து நீங்க எடுத்து போடுவீராக சுவாமி. எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக கர்த்தாவே. ஏசப்பா, நாங்க கர்த்தாவே இந்த உலகத்துக்காக உங்களை அறியாத ஜனங்களுக்காக நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்க பாதப்படித்துல வரும் கர்த்தாவே. நீர் சுவாமி எங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா, உங்களை நோக்கி நாங்க கூக்குறோம் கர்த்தாவே. உங்களை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக என்று நம்புகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, உங்க நாமத்துல நீங்க எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நீங்க எங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்க அறியாதது எட்டாதது பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீ செய்வதா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வைரஸின் காட்டிலும் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையில வந்து போதும் கர்த்தாவே. நீர் அதிலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை விடுதலை கொடுத்திருக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அதே போல சுவாமி, இந்த வைரஸ் வந்தாலும் இது எங்களை நெருங்காதபடி எங்க வீட்டுல வராதபடி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இதை தராதபடி எங்களை எல்லாரும் நீ ரத்த கோட்டைகளை சூழ்ந்து கொண்டு எங்களை எல்லாரையும் நீ காப்பாத்துனதுக்காக நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வைரஸ் எங்க மத்தியில நீ எடுத்து போர்வேன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வைரஸ் வந்தது அங்கே போகட்டும் என்று நான் சபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த உலகத்தை அலக்கழிக்கிற பிசாசின் ஆவிய நசரேத்தினாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டுகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, எங்க கர்த்தாவே ஒரு சிறு கூட்டமா இருந்து நாங்க இந்த நேரத்துல சுவாமி இந்த வைரஸ் அழிவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் இந்த சிறு கூட்டமா இந்த ஜெபிக்கிற ஜெபத்தை நீ கேட்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. அதுவரே உங்க ஒருவரையே நாங்க சார்ந்து இருக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த அதிகாரிகளை நாங்க சார்ந்திருக்கல கர்த்தாவே. டாக்டர்களை சார்ந்திருக்கல, நர்ஸுங்களை எல்லாரும் நாங்க சார்ந்திருக்கிறோம் தான் கர்த்தாவே. ஆனா அவங்கள காட்டில் உங்க மேலதான் நாங்க விசுவாசமா இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் உங்க ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்வீர் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் உங்க சட்டைகளை எங்களை வைத்துக் கொள்வீர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, பாதை கூடாத அணுகாது பொல்லாப்பு நீங்கிறாத வசனத்தின் படியாக கர்த்தாவே நீர் எங்க ஒவ்வொருத்தரும் எங்க சபையார் ஒவ்வொரு குடும்பத்தை நீ காத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்க போதகர் அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் மேல விசேஷமாக உங்க ரத்தத்தை பூசுங்க கர்த்தாவே. ஏசப்பா, அவங்க குடும்பத்தை நீங்க மறைமாற்றிக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா, ஏசப்பா, அவங்க எங்களுக்காக செய்யற ஒவ்வொரு ஆலோசனைகளும் நீர் பாக்குற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, அவங்க குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ள சுவாமி. எங்க சபையார் குடும்பத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி. அப்பா, இந்த வைரஸ் யாருமே தொடாதபடிக்கு, எந்த அகால மரணம் எந்த சபையார் வீட்டுல நடக்காதபடி ஒவ்வொரு வீட்டை சுத்தி அப்பா உங்க ரத்தத்தை பூசுகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வைரஸ் எங்கிருந்து வந்தது அங்கே திரும்பி போகட்ட கர்த்தாவே. ஏசப்பா, இந்த உலகம் முழுதும் எங்களுக்காக ஏசப்பா இங்க வேலை செய்யற ஒவ்வொரு போலீஸ்காரங்க, டாக்டருங்க ஒவ்வொருத்தரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அன்றே எல்லாரும் ஏசப்பா தங்களுக்கு அப்பா தங்களோட உறவினர்களை பார்த்து கொண்டு சுவாமி அப்பா வேதனைக்கு உள்ளா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே உங்க ஆறுதலின் கருத்தினால அவங்களை ஆறுதல் படுத்துங்க சுவாமி. ஏசப்பா, தயவும் ஆறுதலும் ஒவ்வொருத்தரும் தொடட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நேரத்துல கர்த்தாவே நாங்க ஒரு சிறு கூட்டமா இருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருவீராக என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் தாமே சுவாமி இந்த வைரஸ் அழித்து எங்களை எல்லாரும் விடுவித்து
துதித்து உங்க நாமத்தை நாங்க திருப்பி சபையில ஒன்று கூடி செபிக்கும்படி ஒரு நாளை உருவாக்கணும் சுவாமி. நீ செய்வீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ செய்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் ஒரு நாளும் மாறாத தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, உங்களை ஒருவரே நாங்க சார்ந்து இருக்கிறோம் கர்த்தாவே. உங்க ஒரு சமூகத்துக்கே நாங்க வருகிறோம் கர்த்தாவே. நீர் தாமே எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து எங்களை எல்லாரும் இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுவித்து பிசாசின் பந்திரத்திலிருந்து எங்களை காத்து வழிநடத்துமாக செபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த சிறு ஜெபத்தை உன் பாதத்துல அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ரைட், நான் சொல்ல வேண்டிய எல்லா பாயிண்ட்டும் இந்த அம்மாவே ஒரே ஆளே ஜோம் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தை நம்ம இப்ப ಕೇಳலாம். ನಾನು ಹೇಳ್ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರೇಯರ್ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಒಬ್ಬರೇ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ಈಗ ದೇವರ ವಾಕ್ಯನ ಕೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಆಮೇನ್. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். நம்ம மத்தியில பாஸ்டர் டேனியல் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போறாரு. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಗಮನದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. ಆಮೆನ್. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை தந்ததில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நம்முடைய பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஃபேமிலிக்கும் கூட அந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் கூட பேசினாங்க, நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த நேரத்துல நமக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம் என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட நமக்கு எப்படியான வார்த்தைகள் ஆண்டவர் பேசினால் மற்றவர்கள் உற்சாகப்படுத்த முடியும், சபை மக்கள் இப்படியான இந்த சூழ்நிலையில, யாரும் கண்டறியாத இந்த சூழ்நிலையில என்ன வசனங்கள் எந்த வார்த்தைகள் சொன்னால் அவர்களை ஆற்ற முடியும், தேற்ற முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மனதிலே போட்ட ஒரு வசனமானது எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீத புத்தகம் 103வது அதிகாரம் 103வது சங்கீதம் 4 நாம் வாசிப்போம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾತಾಡ್ಬೇಕಂತ ನೆನ್ಸ್ಕೊಂಡಿರುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರ ಎಲ್ಲರಿಗೂ ಆದರಣೆಯಾಗಿ ಏನ್ ಮಾತಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳುವಾಗ ಕೀರ್ತನೆ 103 ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அல்லேலூயா. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் நான் முடிசூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 103:4 சங்கீதம். ಕೀರ್ತನೆ 103:4. ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸುವವನು ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟದಿಂದ ನಿನ್ನ ಶೃಂಗರಿಸುವನು ಆಗಿದ್ದಾನು ಎಂಬ ವಾಗ್ದಾನ ವಚನ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்படியாக இருக்கிறது? ஆண்டவருடைய வசனம் வாக்குத்தத்தம் எப்படியாக இருக்கிறது? ದೇವರ ವಾಗ್ದಾನ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளையும் அந்த நம்மை சுற்றிலும் கேட்கிற செய்திகள் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்கிற சந்தேகம் நம்முடைய நிறைய பேரிடத்துல வருகிறது. ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿ ಕಂಡಿರುವಾಗ ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಆದರಣೆ ಕೊಡುವುದಾಗಿದೆ. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதே தாவீது நம்ம சங்கீதம் 13:1 எழுதியிருக்கிறார், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். இதுதான் நம்மளுடைய ಕೇಳ್ವಿயா இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ದಾವೀದನು ಸಹ ಅನೇಕ ಸಲ ಕೀರ್ತನೆ 13:1 ವಾಕ್ಯದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಹೇಗೆ ಇಷ್ಟನವರೆಗೂ ನಾ ಹೇಗೆ ಮರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரே, என்னை ஏன் மறந்துட்டீங்க? நான் வந்து நல்லா தானே நான் ஆண்டவரை நான் சேவிக்கிறேன், என்னை ஏன் மறந்துறீங்க? என்னுடைய வருமானம் நிறுத்தப்பட்டு விட்டது, என்னுடைய பிரச்சனை நிறைய வருகிறது. ದಾವೀದನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನು ನನ್ನ ಮರೆತೆ, ಹೇಗೆ ನನ್ನ ಮರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ, ನನ್ನ ಕರುಣಿಸು ಅಂತ ಅವ್ರು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் உண்மையான உம்முடைய பிள்ளையா இருந்தேனே, எனக்கு ஏன் இவ்வளவு தொந்தரவுகள், இவ்வளவு பிரச்சனை?
ನಾನು ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮ ಮಗುವಾಗಿ ಇದ್ದೇನಲ್ಲ, ಏಕೆ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಕಷ್ಟಗಳು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நம்ம எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ಈಗ ನಾವು ಎಲ್ಲರೂ ಆ ರೀತಿ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. நம்முடைய சபை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு எண்ணங்கள் வரும், கட்டாயம் நிச்சயம் வரும். ನಮ್ಮ ಸಭೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಸಹ ಎಲ್ಲ ಜನಗಳಿಗೋಸ್ಕರ ಸಹ ಈ ರೀತಿಯ ಯೋಚನೆಗಳು ಬರುತ್ತದೆ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ, அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் முடிசூட்டுவார். ನಿನ್ನ ಕುಮಾರನನ್ನು ಅವ ಕೇಡಿನಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ನಿನ್ನ ಕಿರೀಟವನ್ನು ನೀನು ಶೃಂಗರಿಸುವೆನು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அதே சங்கீதம் 56:13 நீங்க எடுத்துக்கும் பொழுது, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனல்லோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ, சங்கீதக்காரன் எழுதுகிறான். ಅದೇ ಕೀರ್ತನೆಗಾರ 56:13 ವಾಕ್ಯದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನಿನ್ನ ಹೋರೆ ಅರಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವೆನು, ಕೃತಜ್ಞತೆಯಿಂದ ಸಮರ್ಪಿಸುವೆನು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ இப்படியாக அவன் என்ன பண்றான்? ரொம்ப உணர்வு பூர்வமாக அந்த சங்கீத புத்தகத்தை எழுதுகிறான். ಇಷ್ಟು ಅವರು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಆ ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಕೀರ್ತನೆಗಾರನು. விசுவாசத்திலே நிலைப்பட்டு நாம் ஆண்டவருக்குள்ளாய் நாம் ஸ்திரப்பட்டு அவருள்ளே வேரூன்றி இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய மனதிலே உதிக்கும். ನಾವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಿಜ ಸ್ಥಿತಿಯಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿರುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಕಂಡು ನೋಡ್ತಿರುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಆದರಣೆ ಕೊಡುವುದಾಗಿದೆ. ஏன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா, நமக்கு ಈಗ ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ, சூழ்நிலை எல்லாம் நம்ம சுத்தி நடக்கும்போது இந்த விசுவாச குறைச்சல் நமக்கு வரும் பொழுது, ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಕಂಡಿರುವಾಗ, ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ ನಡೆಯುವಾಗ ಏನಂತ ನೆನ್ಸ್ಕೊ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, மெல்லிய சத்தத்துல பிசாசு நம்ம கிட்ட என்ன சொல்றான்? இல்ல, ஆண்டவர் உன்னை கைவிட்டாரு, உனக்கு எதிர்காலம் இல்ல, உன் பிள்ளைங்க வாழ்க்கை போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றான்? பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡ್ತಿರುವಾಗ ಮೆಲ್ಲನೆ ಶಬ್ದದಿಂದ ಕೂಗುತ್ತಿದ್ದ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. பேருக்கு தூக்கத்துல இருக்கும் போது சில கனவுகள், ஐயோ நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ, நம்ம என்னென்ன கனவு வச்சிருந்தோம் அதெல்லாம் நடக்காதோ என்று யோசிக்கிறாங்க. ಕೆಲವರಿಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಏನೇನು ಕನಸುಗಳು ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಏನೇನೋ ಮಾಡ್ತಿರೋ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನಾಗುತ್ತಿರೋದ್ರಿಂದ ಆ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕನಸು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம நம்பி இருந்த உறவினர்கள் நமக்கு இந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணல, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட வீட்டுக்கு வர முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ನಂಬಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನಗಳು ಸಹ ನನಗೆ ಬಂದು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನ್ಸ್ಕೊಂಡಿರಬಹುದು. இந்த சூழ்நிலையை பிசாசனும் தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி நிறைய கிறிஸ்தவர்களை பயமுறுத்துகிறான். ஆண்டவர் மீது இருக்கும் விசுவாசத்திலிருந்து விலக்கி கொண்டு செல்ல அவன் எதிர்பார்க்கிறான். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕಂಡು ಸೈತಾನನು ತನ್ನ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ಪರಿಗಣಿಸಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸಹ ಅವನು ಪರಿಗಣಿಸ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஏன்னா பாரு, உனக்கு ஆண்டவர் சொன்னாருன்ற வாக்குத்தத்தம் எழுதி வச்சிருக்கிறாருன்ற, ஆனா உனக்கு பண்ண மாட்டேன்றாரு, ஆண்டவர் உன்னை கைவிட்டாரு, உனக்கு இல்ல. ஆனா நடக்கிற உண்மையான சூழ்நிலை என்னன்னா, உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலை, நமக்கு மட்டும் கிடையாது. ಈಗ ಇದು ಮಾಡ್ಬೇಕು ಅದು ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಿರುವಾಗ ಚೈತನ್ ಬಗ್ಗೆ ಕುತಂತ್ರದಿಂದ ಈ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಆದ್ರೆ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದು ನಮಗ ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾರ್ಗೂ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗಿದೆ. அதான் நம்முடைய 1 பேதுரு 5:8 எப்படி எழுதியிருக்கிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான். நம்முடைய வாசலிலே நிக்கிறான். ಅದ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ 1 ಪೇದರು 5:8 1 ಪೇದರನು 5:8 ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ತಿಳುವಳಿಕೆ ಬುದ್ಧಿಯಿಂದ ಇರಿ, விழித்திருங்கள், ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ನಿನ್ನ ಎದುರಿಸುವ ವೈರಿಗಳು ನೀನು ಯಾವಾಗ ಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ ಕಾದಿರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವನು இந்த ಸಿಚುವೇಶನ್ ಶತ್ರು, ನಿನ್ನ ವಿರುದ್ಧವಾಗಿರುವಂತ ಆ ಶತ್ರು ವೈರಿ ಆದವನು ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ನಿಮ್ಮನ್ನ ನುಂಗೋಣ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಮೆನ್.
இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய கொஞ்சம் விசுவாசத்துல பலவீனமா நான் இருக்கும்பொழுது இந்த சூழ்நிலையை பார்த்து நம்முடைய வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கும்போது பிசாசு அதை நல்லா பயன்படுத்துகிறான். நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை இன்னும் பலவீனப்படுத்துகிறான், இன்னும் நம்முடைய உறவை பலவீனப்படுத்துகிறான். அப்ப என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை நம்மால கேட்க முடியாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಕಂಡಿರುವಾಗ ಸೈತಾನು ಅನೇಕ ಕುತಂತ್ರಗಳಿಂದ ಈ ರೀತಿ ಮಾತನಾಡಿರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ಮಾತನಾಡಕ್ ಆಗಲ್ಲ. ಅವಾಗ ದೇವರ ಮೇಲಿನ ಶಬ್ದದಿಂದ ನಾವು ಹೇಗ್ ಮಾತಾಡ್ಬೇಕಂತ ಅದು ನೋಡಕ್ಕೂ ಸಹ ಆಗುದಿಲ್ಲ. நமக்கு இருந்த நம்பிக்கை உடைந்து போகிறது. நமக்கு இருந்த கனவு ஐயோ பலிக்காது என்று அவன் பொய் சொல்லுகிறான். ನಮಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸ ಬಂದು ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. ಅದು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಸೈತಾನ. நீங்கள் வேதத்துல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடந்திருக்கிறது. ಈ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಸಂಘಟನೆಗಳು ನಡೆದಿದೆ. நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? ನೋವನ್ ಕಾಲದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? மழையா கொட்டுச்சு. ಅನೇಕ ಭಾರಿ ಮಳೆ ಬೀದಿದ್ದು. அவன் போய் பேழையில உட்காந்து அவன் போய் அவனை குவாரண்டைன் பண்ணீங்கன்னா ಅವನು ಹೋಗಿ ಅಡುಗಿನಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಅವನು ಸ್ವತಂತ್ರ ಪಡಿಸಿಕೊಂಡನು. நம்ம நாச்சு இப்ப ஜன்னலை திறந்து பார்க்கலாம், காத்து சுவாசிக்கலாம். ஆனா அந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் அந்த பேழைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். ನಾವಾದ್ರೂ ಈಗ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದು ನೋಡಬಹುದು ಏನಾಗುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಏನು ನೋಡಕ್ಕೂ ಆಗುದಿಲ್ಲ. ಅಡಿಗಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತರೆ ಮಾತ್ರ ಸಾಕು, ಒಳಗಡೆನೆ ಇರ್ಬೇಕಾಗಿದೆ. அவனுக்கு கொடுக்கப்பட்டது உன்னை காப்பாத்திக்கன்னு மட்டும் சொல்லல, கூட ஒரு ஜோடியை சேர்த்து நீ பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கடமையும் கொடுத்தார். ದೇವರು ನೋವನಿಗೆ ನಿನ್ನ ಮಾತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಜವಾಬ್ದಾರಿ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಡ, ನಿನಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲ ಒಂದೊಂದು ಜೋಡಿನೂ ಸಹ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಜೋಪಾನವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. அதே போல நமக்கும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவி பிள்ளைமார்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு கடமையை ஒவ்வொரு கணவன்மாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರಿಗೂ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದವರಿಗೂ ನೀವು ಎಲ್ಲರಿಗೂ ಜೋಪಾನವಾಗಿ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஏனென்றால் இந்த சூழ்நிலை மாறி போகும். இந்த சூழ்நிலை மாறி போய் இதிலிருந்து உன்னை மீண்டு உன்னை என்ன பண்றார்? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நான் முடிசூட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವೇ, ಆದರೆ ದೇವರ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟದಿಂದ ದೇವರು ಶೃಂಗರಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் பிசாசு பயன்படுத்தி இந்த பொய் சொல்கிற பொய்யெல்லாம் நீங்க நம்ப கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ಸೈತಾನ ಹಾಕುವ ಎಲ್ಲಾ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳಬೇಡಿರಿ. அவன மாதிரி பொய் சொல்லுற உலகத்துல யாருமே கிடையாது. ಸೈತಾನ ತರ ಸುಳ್ಳು ಹೇಳುವ ಮನುಷ್ಯನು ಯಾರುವೇ ಇಲ್ಲ. ஏன்னா யோவான் 10:10 என்ன எழுதிருக்கு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று எழுதியிருக்கிறது. ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೋವಾನ್ 10:10 ಏನೆಲ್ಲ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ, ಸುಳ್ಳುಗಾರನು ಸಹ ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ತಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾವಾದರೂ ಅವುಗಳಿಗೆ ಜೀವ ಇರಬೇಕೆಂದರೂ ನಾವು ಅವು ಸಮುದ್ರಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ಬಂದೇನೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சில பேர் அப்படி நம்புற மாதிரியே சொல்லுவாங்க. நம்ம பார்த்திருக்கிறோம். ಕೆಲವರು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಂಬ ತರನೇ ಮಾತನಾಡ್ತಾರೆ. கூட ஃப்ரெண்டா தான் இருப்பான் அவன். நம்ம திடீர்னு நம்ம மேல கோவப்பட்டுட்டு இன்னொருத்தர் மேல வந்து அப்படியே நம்புற மாதிரியே சொல்லுவான். ನಾವು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನೇ ಆಗಿರ್ಬೋದು, ಅವನು ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದು ನಂಬ ತರನೇ ಸಹ ಹೇಳ್ತಾನೆ ಕೆಲವೊಂದ್ ಸಾರಿ. உன்னை பத்தி அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? ನೋಡು ಸ್ನೇಹಿತನೇ, ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ. ಇವನ್ தான் நான் போய் ಮತ್ತவங்க கிட்ட பேசியிருப்பான். ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇವನೇ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತನಾಡಿರ್ತಾನೆ. சொல்றேன், ಇದು ಒಂದು ಉದಾಹರಣೆಗೋಸ್ಕರ ಮಾತಾಡ್ತೇನೆ. PhD ஒரு பெரிய ஒரு படிப்பாளி, அந்த ப்ரொஃபஷனல் லையர் யாருன்னு பார்த்தனா நம்முடைய சாத்தான் தான். ಅದ್ರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅತಿಗೆ ಮೂಲಕವಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ PhD ಅದೆಲ್ಲ ಯಾವ್ದು ನೋಡಕ್ಕೆ ಸೈತಾನನಾಗಿದ್ದಾನೆ. யோசித்து பாருங்க, இந்த நிலைமையில நான் வேக்சினுக்கு போறதுன்னா வேக்சின்ல என்னென்னமோ ஒரு பொய்யெல்லாம் வந்து என்ன பண்றான், வாட்ஸ்அப்ல பரவ விடுறான். வேக்சின் போட்டுக்கினா நீ 2 வருஷத்துல செத்து போயிடுவே அப்படின்றான். ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ತಗೊಳ್ಳಿ. ಆ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ಅನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಆ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಅನೇಕ ಸುಳ್ಳು ವಿಚಾರಗಳನ್ನ ವಾಟ್ಸಪ್ ಅಲ್ಲಿ ಕಳಿಸ್ತಾನೆ. ಅದ ನಂತರವಾಗಿ ಆ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ಹಾಕೊಂಡು 2 ವರ್ಷದ ನಂತರ ನೀ ಸತ್ತೋಗ್ತೀಯ ಹಂಗೆ ಹೇಗೆ ಅಂತ ಸುಳ್ಳು ವಿಚಾರಗಳನ್ನು ಹಬ್ಬಿಸ್ತಿದ್ದಾನೆ. படித்த டாக்டர்களுக்கு பயம் வந்துடுச்சு, அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல.
ಓದಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಡಾಕ್ಟರ್ಗಳಿಗೆ ಒಂದು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗಿದೆ. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஐயோ அவ்வளவுதான் உன் போச்சு, உன் லைஃபே போச்சு, நீ வந்துரு என்கிட்ட வந்துரு அப்படின்ட்டு ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட நம்ம எல்லோரும் பயத்தோடு கூட அவன் பேசுறான். சில நேரங்கள்ல அவன் சொல்லுகிற அந்த பயத்தில் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து போகிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಸೈತಾನನ ಒಂದೊಂದು ಕುತಂತ್ರತನವಾಗಿ ಮಾತನಾಡುವ ಒಂದೊಂದು ಮೆಲ್ಲಿನ ಶಬ್ದದಿಂದ ನಾವು ಸಹ ಕೆಳಗೆ ಇದ್ ಮಾಡ್ತೀವಿ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பெரியமானவர்களே. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು ಪ್ರಿಯವಾದ ಜನಗಳೇ. சூழ்நிலை மிஞ்சி போனா இன்னும் இந்த டிசம்பர் வரையில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிட போவதில்லை. ಆಮೇನ್. ಆದ್ರೆ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದು ಈ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಡಿಸೆಂಬರ್ಗೂ ಇರುತ್ತಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದರೆ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನು, ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தேவரு சுள்ளு ಹೇಳುವ மனுஷனல்ல. ஏன் பொய் சொல்றான்? அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், நாம் பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், அவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாவது நம்ம இழுத்து கொள்ளணும்னு நம்ம பயம்புறுத்துகிறான். ಸುಳ್ಳು ಹೇಳುವ ಮನುಷ್ಯನು, ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿ, ಅವನು ಸೈತಾನನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಟ್ಟಿಗೆ ಇರೋದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲರನ್ನ ನನ್ನ ಬಲಿಗೆ ತಗೊಳ್ಬೇಕಂತ ಅವನು ಕುತಂತ್ರ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. வெளிப்படுத்தல் 12:12 போட்டிருக்குது, களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்தும் குடிக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. ಪ್ರಕಟಣೆ 12:12 ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಉತ್ಸಾಹವಾಗಿರಿ, ಧೈರ್ಯಗೊಳ್ಳಿರಿ, ಎಚ್ಚರಿಕೆವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. ಸೈತಾನನು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮಾತ್ರ ಇರುವುದಂದ್ರೆ மிகுந்த கோபம் கொண்டு, ಅತಿ ಕೋಪಗೊಂಡು உங்களிடத்தில் இறங்கினபடியால் ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ಬರುವ ನಂತರವಾಗಿ உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ನಿಮಗೆ ಆಪತ್ತುಗಳು ಬರುವುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ಪಿಶಾಚಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಇದೆ, ಬರೀ ಸ್ವಲ್ಪನೇ ಸಮಯ ಅವಕಾಶ ಇರೋದು ಅಂತ ತಿಳಿದು ಅವನು ಬಹಳ ತೀವ್ರವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಸರ್ವನಾಶ ಮಾಡ್ಬೇಕು, ನಮ್ಮನ್ನ ಹಾಳು ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಪಿಚಾಚಿ ಸೈತಾನನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. அவன் சொல்ற அந்த பொய்க்கு அவனுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறத பார்த்து பயந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல வந்து நாம் சரணடைய வேண்டும். ಅವನು ಹೇಳುವ ಒಂದೊಂದು ಮಾತುಗೂ ನಾವು ಭಯ ಪಡಬಾರದು. ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நாம் ஜெபிக்க வேண்டும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூற வேண்டும். ದೇವರ ವಾಗ್ದಾನ ವಚನವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕಾಗಿದೆ. தேவனை ஒருபொழுதும் விட்டு பிரியக்கூடாது. ದೇವರನ್ನು ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம என்ன சொல்றார், உன்னை அழிவிலிருந்து விலக்கி மீட்டு, இந்த உலகத்தில் நடக்கும் இந்த அழிவிலிருந்து உன்னை விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நான் முடிசூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆಪತ್ಕಾಲದಿಂದ ಬಿಡಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳಿಂದ ಶೃಂಗರಿಸುನೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ஒரு சில நேரங்கள்ல நமக்கு மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಅನೇಕ ಸಾರಿ ಅನಿರೀಕ್ಷಿತವಾಗಿರುವಂತ ಸಂಘಟನೆಗಳು ಸಹ ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. எப்படி உங்களை முடிசூட்டுவார், எப்படி உங்களை ஆண்டவர் இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார் என்று வசனங்களை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ಹೇಗೆ ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳಿಂದ ನಮ್ಮ ಶೃಂಗರಿಸುತ್ತಾರೆ ಎಂಬ ವಾಕ್ಯ ವಿಚಾರಿಸಿಕೊಂಡಿರುವಾಗ ஏசாயா 40:33 கூட நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏசாய 40:31 வாக்கிய ತಗೊಂಡು நான் ಎತ್ತಿಕೊಂಡೇ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வசனம் எடுத்து வச்சிருந்தேன். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವರು ಹೊಸ ರೆಕ್ಕೆಗಳ ಹದ್ದುಗಳ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು ಎಂದ ವಾಕ್ಯವನ್ನು ಎತ್ತಿಟ್ಟಿದ್ದೇನೆ ನಾನು. அதை போல பாஸ்டர் அந்த பாட்டு பாடுறாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ಹಾಡುಗಳನ್ನು ಸಹ ಹಾಡ್ತಾರೆ ಬೋಧಕರು. இங்கிருந்து ஆண்டவரை ஒரே இடத்திலிருந்து நாம் ஆண்டவரை சேவிக்கவில்லை, நாம் வேறு ஒரு இடத்திலிருந்து ஆன்லைன்ல கனெக்ட் ஆகி நாம் இப்பொழுது ஆண்டவருக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ನಾವು ಒಂದೇ ಸಾರಿ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ವಿಜ್ಞಾಪನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. தேவன் ஒருவரே, ನಾವು ಸೇವಿಸುವ ದೇವರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய இந்த பிரசன்னமாய் இறங்கி வந்திருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. நம்ம பிரசன்னವಾಗಿ அப்பா ಬಂದಿರುವಂತ ಕರ್ತನು ನೀವು ಒಬ್ಬರೇ ಆಗಿದ್ದೀರಾ. நான் இப்போ சென்னையில இருக்கிறேன், நான் இந்த வசனத்தை எடுக்கிறேன், ஆனா அங்க பாஸ்டர் 350 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறார். அந்த பாட்டு எடுத்து பாடுறாரு பாருங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை கையாளுகிறார் என்கிறதற்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான்.
ಅಂದ್ರೆ ನಾನು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿದ್ದೇನೆ, ಆದ್ರೂ ಸಹ ಬೋಧಕರು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿದ್ದು ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ மகிமை செலுத்துತ್ತಾ ಈ ಸಂಭಾಷಣೆಯನ್ನು ದೇವರ மகிமை இந்த செலுத்துತ್ತಿದೆ. பாட்டு பாடும்போது ஆவியில ஒரு சின்ன ஒரு கலிகூறல் ஏற்படுகிறது. ஐயோ பாஸ்டர் அதே பாட்டை பாடுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ಆ ಆಡುವಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಉಲ್ಲಾಸ ಉಂಟಾಗುತ್ತಾ ಇದೆ ನನಗೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು ಒಂದು ಕ್ಷಣ ಸಹ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. பிசாசு சொல்ற பயத்துக்கு பொய்க்கெல்லாம் பயப்படாதீங்க. ಸೈತಾನ್ ಹೇಳುವ ಒಂದೊಂದು ಸುಳ್ಳುಗೂ ನೀವು ಭಯಪಡಬೇಕಿಲ್ಲ. அந்த 103, 4, 5, 6 நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால் ಕೀರ್ತನೆ 103, 4, 5, 6 ಎಂಬ ವಾಕ್ಯನ ಓದುತ್ತಾ ಇರುವಾಗ ನೋಡುವಾದ್ರೆ, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಆಪತ್ಕಾಲದಿಂದ ಬಿಡಿಸಿ, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நான் முடிசூட்டி, ನಿನ್ನನ್ನು ಕೃಪೆಯಿಂದ ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಶೃಂಗರಿಸಿ, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ನೀನು ಶೃಂಗರಿಸಿ ಶ್ರೇಷ್ಠವರ ನಿನ್ನ ಆಶೆಗಳನ್ನು ಪೂರ್ತಿಗೊಳಿಸುತ್ತೇನೆ. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயதை போலாகிறது. ಹದ್ದಿಗೆ ಬರುವಂತೆ ನಿನಗೆ ಬಾಳು ತಿರುಗಿ ಬರುತ್ತದೆ. ஆமென். நாம் சில நேரங்களில் இந்த பலவீனங்களால் நம்முடைய பலனெல்லாம் எழுந்து போய் காணப்படுவோம் என்றால் கூட, நான் இந்த நாளிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் திரும்பவும் நம்முடைய பலத்தை திரும்ப கொடுக்க போகிறார். ಅನೇಕ ಸಲ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಬಲ ಕುಂದಿ ಹೋಗುತ್ತದೆ. ಆದರೆ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ದೇವರ ಬಲವು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ, ಬಲ ಹೊಂದುತ್ತೇವೆ ನಾವು. அடுத்த வசனம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ಅದ ನಂತರವಾಗಿ ಕೆಳಗಿನ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕುಗ್ಗಿ ಹೋದವರೆಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா 2 காரியங்கள் மாத்திரம் உங்கள் மத்தியில நான் சொல்ல இருக்கிறேன். ಆದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆಯಾಗಿ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನೀವು ಮಾತಾಡ್ತೇನೆ. ஒரு பக்கத்துல பிசாசு பொய் சொல்றான். ಒಂದು ಕಡೆ ನಾವು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಸೈತಾನ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಾತ್ರ ಇದೆ. அவன் பொய் சொல்றான். ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. எவனை விழுங்கலாமே என்று வாயை திறந்து கொண்டு நிற்கிறான். ಯಾರನ್ನು ಬಲೆ ಹಾಕಬೇಕೆಂದು ಅವನು ಕಾಯ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் இன்னொரு பக்கமாய் ஆண்டவர் நின்று கொண்டு நமக்கு சொல்லுகிறார். ಅದೇ ಮತ್ತೊಂದು ಕಡೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. தன்னை 2 கரங்களையும் விரித்து சொல்லுகிறார். ಅವರ 2 ಕರಗಳನ್ನು ಚಾಚಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அழிவிலிருந்து நான் மீட்பேன். ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಜೀವನ ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸುವೆನು. இரக்கங்களான முடிசூட்டி, ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ನಿನ್ನನ್ನು ಶೃಂಗರಿಸಿ, நான் உன்னை குறித்து கொண்டிருக்கிற நோக்கம் நிறைவேற செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾನು ನೆರವೇರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய அந்த கால கிறிஸ்தவர்கள் வேதத்திலே பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் நிறைய காரியங்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் 2 காரியங்களை ரொம்பவும் கவனமாக செய்தார்கள். அந்த காரியங்களை நாம் செய்வோமானால் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். பெரியமானவர்களே, ಆಗಿನ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವಂತಹ ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತ ಕ್ರೈಸ್ತವರಿಗೆಲ್ಲರೂ ಸಹ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಆದರೆ ಈಗ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. முதலாவது காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ நீங்கள் வாசிக்கலாம் லூக் 11:28. ನೀವು ಓದಬೇಕಾಗಿದೆ ಲೂಕ 11:8. ஹல்லேலூயா. ஸ்ரீதர் வாசிக்கிறீங்களா? 11:8. 11:28. ಓದ್ ವಿಜಯ್, ಓದು ಅಷ್ಟಲ್ಲಿ ಅವ್ರು ತೆಗೆಷ್ಟು ಓದು. ಓಕೆನಾ. ನೀನು ಕುಡಿದ ಮೇಲೆಗೂ ಧನ್ಯವಾದಗಳು ಎಂದು ಕೂಗಿದ್ದಳು. ಆತನು ಹಾಗನ್ನಬೇಡ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನಡೆದು. ಲೂಕ 11:8. 28. சாரி 11. அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. நீங்கள் இதை பார்க்கும்போது ಆತನು ಆಗನ್ನಬೇಡ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರೇ ಧನ್ಯರು ಅಂದನು. அல்லேலூயா. நாம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை கூட எடுத்துக்கொள்வோம்.
நீங்க பார்க்கும்பொழுது முதலாவது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಆಜ್ಞೆಗಳಾಗಿದೆ ನಮಗೆ. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தம், உன்னை அழிவிலிருந்து மீட்டு விலக்கி காத்து உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுவேன் என்னும் பொழுது முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಈ ರೀತಿಯಾಗಿರುವ ನಿನ್ನ ಜೀವನ ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಪ್ರೀತಿ ಕೃಪೆಯಿಂದ ಶೃಂಗರಿಸಿದ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕಂದ್ರೆ ಹೀಗೆ ರೀತಿಯ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நோவாவை குறித்து உங்களிடத்திலே சொன்னேன், நோவான் கீழ்ப்படிந்து நடந்தான். ನಾನು ನೋವನ ಕುರಿತು ನಾ ಹೇಳಿದ್ದೇನೆ, ನೋವನ್ನು ಬಂದು ವಿಧೇಯನಾದನು ದೇವರಿಗೆ. சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಸಹ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಎಚ್ಚರಿಕೆಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார், ದೇವರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா நாம பாஸ்டர் இடத்துல நாம என்ன பண்ணுவோம், தர்க்கம் பண்ணுவோம். இல்ல பாஸ்டர் அதை செஞ்சே ஆகணும். ஆனா பாஸ்டர் என்ன சொல்லுவார், ஆண்டு இடத்துல வார்த்தை பெற்று, இல்ல பிரதர் நீங்க இது செய்யாதீங்க. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಹೇಳಿರ್ತಾರೆ, ಅದ್ರ ಮುಖಾಂತರ ನಾವು ಬೋಧಕರ ಹತ್ರ ಹೋಗಿ ಬೋಧಕ ಈ ತರ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ದೇವರ ಮಾತನಾಡಿ ಅದ್ ಮಾಡ್ಬೇಡ ಅಂತ ಅವರು ಸಹ ಹೇಳ್ತಾರೆ. இல்ல சிஸ்டர் இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ಸಿಸ್ಟರ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮಾಡಬೇರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த நேரத்துல அவங்க பாஸ்டர் மேல நமக்கு ஒரு கோபம் வரும். ಆ ರೀತಿ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪಾಸ್ಟಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ ನಮಗೆ. செய்யாத என்று சொன்ன காரியத்தை கீழ்ப்படியாமல் செய்து சில நேரங்களிலே சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வது. ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮಾಡಬೇಕು ಎಂದ ವಿಧೇಯತೆಯಿಂದ ಅವರು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. மறுபடியும் அவர்கள் வந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஜெபத்திற்கு வருவார்கள். அந்த நேரத்துல நான் முன்னாடி ஆண்டவர் சொன்னதை தானே நான் உங்களிடத்துல சொன்னேன் என்று போதகர் சொல்வார். ಮತ್ತೆ ಆ ತಪ್ಪುಗಳನ್ನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಆನಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆನಂತರವಾಗಿ ಬೋಧಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಮೊದಲನೇ ಹೀಗೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அது நமக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. அந்த கீழ்ப்படியாமை நமக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. ಅವಿಧೇಯತೆ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಅಡ್ಡಿಯಾಗಿ ಇರಬಾರದು. ಅವಿಧೇಯತೆ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಅಡ್ಡಿಯಾಗಿರಬಾರದು. ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಕಾಣಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா நோவா கீழ்ப்படிந்தான். ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನೋವನು ವಿಧೇಯನಾದನು. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் விதேயனாதனு. விட்டுட்டு போன்னு சொல்லும் போது எதை குறித்தும் அவன் கவலைப்படாமல், ஆண்டவரே நான் எப்படி போவேன், அங்க எனக்கு யாரு தெரியும் அப்படிலாம் அவன் கேட்கவே இல்லையே. ಆ ರೀತಿ ನೀ ಬಿಟ್ಟು ಹೋಗು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವನಿಗೆ ಏನು ಹೇಳಿಲ್ವ, ನಾ ಹೇಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಏನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಏನು ಹೇಳಿಲ್ವಲ್ಲ, ವಿಧೇಯನಾದನು. அப்படி கேட்டு கீழ்ப்படிந்ததற்காக அவன் விசுவாசிகளின் தந்தையாக மாறினான். ಆ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಅವನು ಕೇಳಿ ವಿಧೇಯನಾದನು. ಅದ ನಂತರವಾಗಿ ಅವನು ವಿಶ್ವಾಸಿಗಳ ತಂದೆ ಆಗಿರುವುದನ್ನು ಇರತ್ತೆ ಹೇಳ್ತೀವಿ. யோசேப்பு பல காரியங்களை கடந்து சென்றான். அப்போ அவன் கீழ்ப்படியாமையில போகவே இல்லை. ಆ ರೀತಿ ಯೋಸೇಫನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಹ ವಿಧೇಯನಾಗಿ ಹೋದನು. சோதனைகள்ல கீழ்ப்படியாமல் இருக்கிறது இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ಈ ನೋಡಿ, ಶೋಧನೆಗೆ ವಿಧೇಯರಾಗೋದು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾದ ಸಂಗತಿಯಾಗಿದೆ. ಅದು ಶೋಧನೆಯಲ್ಲಿ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗ್ತೀವಿ ನೋಡಿ, அது ಸ್ವಲ್ಪ கஷ்டவாதந்த ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿದೆ. ஆமென். இப்ப ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்காருன்னா அப்ப வந்து 3 வேளையும் ஜெபிக்கிறது 3 வேளையும் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ಹಾಗೆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ತಡೆ ಆಗಿರೋದು 3 ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು, 3 ಸಲ ಇದ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಅದು ಮಾಡ್ತಾರೆ. ஒரு சோதனை, ஒரு ரொம்ப பிரச்சனை வரும்பொழுது அந்த நேரத்துல கீழ்ப்படிவது கொஞ்சம் கடினமா இருக்கும். ಆ ಶೋಧನೆ, ಆ ಪರಿಸ್ಥಿತಿ, ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾದ ಸಂಗತಿಯಾಗಿದೆ. ஆனால் யோசேப்பு அந்த நேரத்துல அவன் கீழ்ப்படியாமையிலே போகவே இல்லை, கீழ்ப்படிந்தான், அவன் உயர்ந்தான். ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಸಹ ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದು ಅವನು ವಿಧೇಯನಾದ, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಹ ಅವನು ವಿಧೇಯನಾದನು. நீங்க லூக்கா 5:1-11 வாசிக்கும் பொழுது கூட பேதுரு உங்களுடைய கீழ்ப்படிதல் வந்து இன்னும் சிலருக்கு நன்மையாக இருக்கும் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். ಲೂಕ 5:1-11 ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪೇತ್ರನು ಸಹ ನಿಮ್ಮ ವಿಧೇಯತೆಯಿಂದ ನೀನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಬಳಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಬೆಳಗಿನ ಜಾವದಿಂದ ಮೀನ್ ಹಿಡಿತಿದ್ದಾರೆ. வலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணும் கிடைக்கல. ಆ ಬಲೆಗಳನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಆದ್ರೂ ಸಹ ಮೀನ್ ಯಾವ್ದು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. சோதனையான காலம்.
ಅದು ಶೋಧನೆಯ ಕಾಲ ಆಗಿದೆ. மீனவர்களுக்கு எல்லாம் மீன் கிடைக்கலாம், அந்த நாள்லயே அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ಮೀನುಗಾರರಿಗೆ ಮೀನು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾದ ಸಂಗತಿನೇ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த போட்டை கொடு, நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಹಡಗನ್ನು ಕೊಡು, ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಅವன் கொஞ்சம் கீழ்ப்படிந்தான் ஆண்டவருக்கு. ಅದೇ ದೇವರು ಬಂದು ಪೇತ್ರನು ಬಂದು ವಿಧೇಯತನಾದನು ದೇವರ ಮಾತಿಗೆ. அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಪೇತ್ರನು ಸಹ ವಿಧೇಯತನಾದ, ಅದರಿಂದ ಸಹ ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇವಕರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. அந்த போட் அவன் கொடுத்ததுனால, அந்த போட்ல இருந்து பிரசங்கம் பண்ணவனான, அதனால எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்க அந்த இடத்துல. ಆ ಹಡಗನ್ನು ಕೊಟ್ಟನು, ಹಡಗನಿಂದ ಅವನು ಎಷ್ಟು ಜನರು ಸಹ ಅವ್ರಿಗೆ ಸೇವೆಯಿಂದ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದ್ದು. உங்களுடைய கீழ்ப்படியாமை உங்களை மட்டும் பாதிக்காது, நிறைய பேரை பாதிக்கும். ಇದರ ಜೊತೆಗೆ ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಸಹ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ. அதே போல உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு மட்டும் நன்மையை தராது, உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நன்மையை தருகிறதா இருக்கிறது. ನಿಮ್ಮ ವಿಧೇಯತೆ ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಸಾಧಕವಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರಿಗೂ ಸಭೆಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ಅದು ಒಳ್ಳೆ ಪ್ರತಿಫಲ ಕಾಣುವುದಾಗಿದೆ. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ನಿಮ್ಮ ವಿಧೇಯತೆ ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಆಶೀರ್ವದಿಸುವುದಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೆ. அல்லேலூயா. நீங்க சின்ன சின்ன விஷயத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதா இருக்கிறது. ನೀವು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ವಿಧೇಯತರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. சின்ன சின்ன காரியங்களை நாம் அவருக்கு கீழ்ப்படிவது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தருகிறதா இருக்கிறது. ನಾವು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ವಿಧೇಯತರಾದರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அதே போல நம்முடைய கீழ்ப்படிதல் பலருக்கு நன்மையை நாம் பெற்று தருவோம், பலருக்கு ஆசீர்வாதம். இப்போ ஒரு குடும்ப தலைவர் கீழ்ப்படிந்தார்னா அந்த குடும்பத்திற்கு முழுசுக்கும் ஆசீர்வாதம் தானே. ನಾವು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ವಿಧೇಯತರಾದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಸಹ ದೊಡ್ಡ ಸ್ಥಿತಿ ಕೊಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲೂ ದೊಡ್ಡವರಿಗೆ ಎಷ್ಟು ವಿಧೇಯತರಾದ್ರೂ ಅದು ಅಷ್ಟು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ವಾಕ್ಯ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு தொடர்ந்து கீழ்ப்படிவோம் என்றால் ஆண்டவரை ஒரு நாளும் நாம் துக்கப்படுத்த மாட்டோம். ಆದುದರಿಂದ ದೇವರಿಗೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಹ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತರಾಗಿ ಬಾಳುವವರಾಗಿರಬೇಕು. டைம்ல நீங்க வீட்ல வாசிங்க, அந்த 5வது அதிகாரம் 1 to 11 வீட்ல வாசிங்க. டைம் ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಲೂಕ 5 to 11 ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತು ಹೋದ್ರಿ. ஆகவே அந்த வாக்குத்தத்தம் மீண்டும் வந்து பலிக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ಆ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்திற்கு உங்களை அதிகாரியாக ஆண்டவர் வைப்பார். ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ನಿಜ ಸ್ಥಿತಿಯನ್ನಾಗಿ ಇರು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನಿನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ಎರಡನೇ ಕಾರ್ಯ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದು, வாசிக்கலாம் நாகூம் 1:15 வசனம். ನಾಗೂಮ್ 1:15 ವಾಕ್ಯ. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷக்காரனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவோ, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னா, உடன்படிக்கைகளை ஆசரி. அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குதுன்னா, சாலம் ஃபீஸ்ட். அதாவது நீ எப்பொழுதும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஆசரிக்க வேண்டும். ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿದೆ. ಆ ಹಬ್ಬಗಳನ್ನ ಆಚರಿಸಬೇಕಾಗಿದೆ. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ನಾವು ಕೈಕೊಂಡು ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. அல்லேலூயா. அவரை பிரமாணங்களை கைக்கொண்டு அவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும், அவரை ஆசரிக்க வேண்டும். ಆ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕು. ಅದ ನಂತರವಾಗಿ ಆ ಶುಭ ಸಮಾಚಾರಗಳನ್ನು ಕೊಂಡಾಡಬೇಕಾಗಿದೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ. விசேஷமாக என்னவென்றால் ஜெபிப்பது என்று நாம் சொல்லலாம். இப்போது நம்ம சபைக்கே வருவதில்லை. நம்ம சபைக்கு கடைசியா வந்தது வந்து ஏப்ரல் மாசத்துல வந்தோமா, ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம் வந்துடுச்சு. இப்போ நாம் எவ்வளவு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு சபைக்கு வருவதில்லை. ಹೇಳ್ತಿರುವಾಗ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಎಷ್ಟೋ ದಿನಗಳಾಯ್ತು. ಏಪ್ರಿಲ್ ಆಯ್ತು, ಮೇ ಆಯ್ತು, ಜೂನ್ ಆಯ್ತು, ಈ ರೀತಿ ಸಂಗತಿಗಳು, ಈ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳಿ ஆண்டவருக்கு செலுத்தும் துதியை நாம் மறந்து விட்டோம். ದೇವರಿಗೆ ಮಾಡುವ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವಿಕೆ ನಾವು ಮರೆತು ಹೋಗಿದ್ದೇವೆ.
நாம் நிறைய நேரங்களில நாம் ஜெபிக்காமல் ஏதாவது பிரச்சனை வந்தா உடனடியா நாம் பாஸ்டருக்கு போன் பண்ணி சொல்றோம். நிச்சயமா பாஸ்டர் நமக்காக ஜெபிக்கிறார், அது தப்புன்னுலாம் சொல்லல நான். ನಮ್ಗೆ ಯಾವ್ದನ್ನ ಒಂದು ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ನಾವು ಬೋಧಕರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ತಿಳಿಸ್ತೇವೆ. ಬೋಧಕರು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் நம்முடைய அந்த சங்காரக்காரன் என்ன எழுதி இருக்கிறது? அவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அந்த துஷ்டன் என்கிற இந்த வைரஸ் உங்களுடைய வீடுகளிலே வரக்கூடாது என்றால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய சாலம்ன் ஃபீஸ், அதாவது நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு அவருக்கு குறித்ததான துதியும் ஜெபத்தையும் நீங்கள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿ ನಿಮ್ ಬಾಗಿಲಿಗೆ ಬರಬಾರ್ದು ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಶುಭ ಸಮಾಧಾನಗಳನ್ನು ಕೊಂಡಾಡಬೇಕು. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದು ನಾವು ಬಿಡಬಾರದು. ಬರಬಾರ್ದು ಅಂತಂದ್ರೆ ಈ ವೈರಸ್ ನಮ್ಮ ಮನೆಗೆ ನಮ್ಮೊಳಗಡೆ ಬರಬಾರ್ದು ಅಂದ್ರೆ ಈ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಎಲ್ಲಾ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ನೆರವೇರಿಸಿ ಎಲ್ಲಾ ಹಬ್ಬಗಳನ್ನ ಎಲ್ಲಾ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ನಾವು ಆಚರಿಸಬೇಕಾಗಿದೆ. பிரமாணங்களை ஆச்சரிக்கಬೇಕಾಗಿದೆ. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலும் ஆண்டவரை ஸ்தோத்தரியாமலும் இருப்பது நமக்கு என்ன பண்றது தெரியுமா? நம்முடைய அந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அது ஒரு பெரிய தடையா இருக்கும். ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಇರುವುದು ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಅದು ತಡೆಯಾಗಿದೆ. ಅದು அல்லேலூயா. கடைசியாக நீங்கள் வாசிக்கலாம் ரோமர் 1:21 கூட நீங்கள் வாசிக்கலாமே. ಕಡೆದಾಗಿ ರೋಮರ್ 1:28 ಓದಬಹುದು. ரோமன்ஸ் 1:21, ரோமர் 1:21. அவர்கள் வேதனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானர்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. ಕನ್ನಡ ವಾಸಿಕಲಾಮೆ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ವಿಷಯವಾಗಿ ಅವರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇದ್ದರೂ ಅವರು ಆತನನ್ನು ದೇವರೆಂದು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ, ಆತನ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಆತನ ಸ್ತುತಿಸಲಿಲ್ಲ. ಅವರು ವಿಚಾರ ಮಾಡಿ ಫಲ ಕಾಣಲಿಲ್ಲ, ವಿವೇಕವಿಲ್ಲದ ಅವರ ಮನಸ್ಸು ಕತ್ತಲಾಗಿತ್ತು. அல்லேலூயா. நீங்கள் அவரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் இருளடைகிறதா இருக்கிறது. ದೇವರನ್ನು ಅರಿತು ಅವರನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದು ಮರೆತು ಬಿಟ್ಟರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. ಹೃದಯ ಕತ್ತಲೆ ಆಗಿದೆ. ಹೃದಯ ಕತ್ತಲೆ ಆಗಿದೆ. உன் உடன்படிக்கை ஆசரி என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றது? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಪೂರ್ಣ ಭಕ್ತಿಯಿಂದ ನೀ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿದೆ. அல்லேலூயா. அப்படி நீ மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தனை உன்னை வீணராக மாற்றி போடும். ಅವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ ನಮ್ಮ ಚಿಂತನೆ ನಮ್ಮ ಯೋಚನೆಯು ಸಹ ಕೆಟ್ಟದಾಗಿದೆ. அல்லேலூயா. உணர்வில்லாத இருளடைகிறதாய் உன்னுடைய இருதயம் காணப்படும் பெரியமானவர்களே. ಪ್ರಜ್ಞೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಕತ್ತಲೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ದೇವರ ಬಗ್ಗೆ ಆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆನೇ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಕತ್ತಲೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ஹல்லேலூயா. சோ ஆகவே நீங்கள் ஆண்டவர் சபைக்கு வருகிறீர்களோ வரவில்லையோ, நீங்கள் ஜெபிப்பது, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது நீங்கள் கைவிடாமல் இருக்க வேண்டும். ಆದರೆ ನೀವು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿರುವುದು ನೀವು ಮನೆಯಲ್ಲೇ ಕೂತು ಸಹ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದು ಸಹ ಎಂದಿಗೂ ಸಹ ಬಿಡಬಾರದು. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು ನೀವು. அல்லேலூயா. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಬೇಸಿಯರ್ 6:18 ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸಕಲ ವಿಧವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೂ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಂದಲೂ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಇದರಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಚಿತ್ತರಾಗಿದ್ದು ದೇವರ ಜನರ ವಿಷಯದಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರೋದ್ರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. விழித்துக்கொண்டு ஜெபம் பண்ணிக்கொண்டிருங்கள். எச்சரிக்கைಯಿಂದ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ நமக்கு முதலாவது நாம் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய பலிக்க வேண்டும் என்றால்
ಮೊದಲನೇದಾಗಿ ನಾ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ವಾಗ್ದಾನ ಸಹ ನಮ್ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿ ನೆರವೇರಿಸಬೇಕಾದ್ರೆ ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் முடிசூட்ட வேண்டும் என்றால் ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕೆಂದರೆ பல பரிசுத்தவான்களைப் போல நாமும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நடக்க வேண்டும். ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರ ತರ ನಾವು ಸಹ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. ஆசீர்வாத காலத்தில் மட்டுமல்ல, சோதனை காலத்திலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ಆಶೀರ್ವಾದ ಕಾಲದ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಶೋಧನೆ ಕಾಲದ ಸಹ ಕರ್ತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. காரியம் அவருடைய உடன்படிக்கை நீ ஆசரிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை நீர் மகிமைப்படுத்த வேண்டும். ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಬಂದು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು, ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಬೇಕು. ஏனென்றால் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் முடிசூட்ட போகிறார். ಏಕೆಂದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳಿಂದ ಶೃಂಗರಿಸುತ್ತಾ ಅಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க போகிறார். ನೀತಿಯಿಂದ ಒಳ್ಳೆ ಫಲದಿಂದ ತೃಪ್ತಿ ಶೃಂಗರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ அழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயது போலாக போகிறது. ಅದ್ದಿಗೆ ಬರುವಂತೆ ನೀನು ಯೌವನಗಳನ್ನು ಬರಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒடுக்கப்பட்டிருக்கிறாய் என்று பண்ணால் கர்த்தர் உன் நீதியும் நியாயத்தையும் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ನೀನು ಕುಗ್ಗಿ ಹೋದ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ನೀತಿ ಮತ್ತು ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பிசாசு சொல்லுகிற பயத்துக்கு அவனுடைய பொய்க்கெல்லாம் நாம் செவி கொடுத்து பயப்பட தேவையில்லை. ಸೈತಾನನು ಹೇಳುವ ಒಂದೊಂದು ವಿಷಯವಾಗಿ ಸುಳ್ಳುಗೂ ಸಹ ನೀ ಹೆದರಬೇಕಿಲ್ಲ. பயம் வராமல் இருக்காது, எனக்கும் பயம் வரும், ಭಯ ಬರ್ಬೇಕು, ಆದ್ರೆ ನನಗೂ ಸಹ ಭಯ ಬಂದಿದೆ. நேரத்திலே ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸಹ ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕಾಗಿದೆ. அப்பொழுது இருளான இந்த இருதயத்திலே ஆண்டவராகிய வெளிச்சம் வரும்பொழுது நம்முடைய இருதயம் வெளிச்சம் அடைகிறதா இருக்கிறது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ இருளாಗಿರುವಂತ ನಮ್ಮ ಕತ್ತಲೆ ಆಗಿರುವಂತ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರೊಂದು ಉದಿಸುವಾಗ ಕರ್ತ ನಮ್ಮ ಬಾಳು ಬೆಳಕಾಗಿದೆ. தொடர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உடன்படிக்கையை நாம் அனுசரிக்கும் பொழுது ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರುವಾಗ ஆண்டவர் நிச்சயமாக கிருபையினாலும் இரக்கங்களாலும் நம்மை முடிசூட்டுவார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಹ ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳಿಂದ ಕಿರೀಟದಿಂದ ನಮ್ಮ ಶೃಂಗರಿಸುತ್ತಾ ಅಂತ ಈ ರೀತಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. திரு செய்தியை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಈ ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರೂ ಸಹ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಸಹ ವಂದಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ದೇವರು ನಿಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್. ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಡ್ಯಾನಿಯಲ್ ಪಾಸ್ಟರ್, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಡ್ಯಾನಿಯಲ್ ಪಾಸ್ಟರ್. ರೈಟ್, ಈಗ ನಾವು ಕೊನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்ம இப்ப கடைசி ஜெபம் செய்யவிருக்கிறோம். பாஸ்டர் ಏನ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பாஸ்டர் என்ன பேசுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ಏನ್ ಇವತ್ತು ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன அவர் பேச போறாரு அப்படின்றது எனக்கு தெரியாது. ಆದ್ರೆ ದೇವರು ಅವ್ರ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆனால் கர்த்தர் அவர் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறார். ನಾವು ಹಾಡನ್ನ ಅದೇ ತರ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದೀವಿ. பாட்டையும் அதே போல நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறோம். ರೈಟ್, ಈಗ ನಾವು ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲರ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳ ಮೂಡಿ ನಾವು ಜೆಪಿக்கலாம். ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. ನಿಮ್ಮ ಅನುಗ್ರಹದ ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಸ್ತೋತ್ರ. ಸುಂದರವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರವನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ನಾಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಹಿಮೆ ಪಡ್ಲಿ. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಮುಟ್ಟು, ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. ಇಲ್ಲಿ ಈ ಜೂಮ್ ನಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಒಂದೊಂದು ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಒಂದು ಕುಟುಂಬ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿನ ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿ, ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡ್ಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ. ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸು, ವಿಜಯ್ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸು, ಬ್ರದರ್ ಅಲಾಶಸ್ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸು, ಆಶೀರ್ವದಿಸು. ಏಸಪ್ಪ, ಬೀದರ್ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, ಕುಪ್ಪಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, ರಾಜ ಆಂಟಿ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸು, ಬ್ರದರ್ ಕೃಷ್ಣ ಜೀವ ಸಿಸ್ಟರ್ ಕಲಾ ಅವ್ರ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸು, ಬ್ರದರ್ ರಮೇಶ್ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, ಬ್ರದರ್ ರಾಜು ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸು, ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ಅದೇ ತರ ಸುರೇಶ್ ಮಣಿ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ಕುಟುಂಬ ದೇವರಾಜ್ ಬ್ರದರ್ ಕುಟುಂಬ, ಚಂದ್ರು ಕುಟುಂಬನ ಕರೆದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ತೇವೆ. ಆಶೀರ್ವದಿಸು. ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲಿನ ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ನಮ್ಮೆಲ್ಲರ ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡ್ಕೊಂಡು, ನಿಮ್ಮ ಬೆಂಕಿ ಬೇಲಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಲಿ. ದೂತರ ನಮ್ಮ ಜೊತೆ ಇದು ನಡೆಸಲಿ.
ಯಾವುದೇ ಕಾಯಿಲೆ, ರೋಗ, ನೋವು, ಬಾಧೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಬರದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ. ನೀನ್ ಎದ್ದೋಳು ಎಲ್ಲ ವೈರಿಗಳು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿ, ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಯಾವುದೇ ವೈರಸ್, ಯಾವುದೇ ರೋಗ, ಬಾಧೆ, ತೊಂದರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರದೇ ನಮ್ಗೆ ಜಯನ ಕೊಡು. ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಮಾರೆ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಮಾಡುವ ಕೆಲಸ, ವ್ಯಾಪಾರ ಎಲ್ಲವನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ನಮ್ಮ ಪಟ್ಟಣ, ನಮ್ಮ ದೇಶ ಎಲ್ಲವನ್ನ ರೂಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. ಪಾಸ್ಟರ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅವರು ಮಾತಾಡಿದ ವಾಕ್ಯ, ಪಾಸ್ಟರ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅವರ பேசின வார்த்தை ஒவ்வொருத்தருடைய இதயத்தில் வேலை செய்யட்டும். விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும். அற்புதம் நடப்பதாக. எல்லா